ஸோ நம்ம எஸ்ஜிஎஸ் பேஜ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராக்கிங் டை வந்து இங்கே இருந்துச்சு இல்லையா, சாம்பிள் இங்கே லோட் பண்ணியிருந்தோம். அது அப்படியே கீழே ரன் ஆகி இங்கே வந்துட்டு, ஸோ இது எப்போ நம்ம ஓவர் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த இந்த டை இருக்குது பார்த்திங்களா, இந்த இருக்குல்ல டை, இந்த இந்த டை வந்து அது கீழே வந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் வரணும். எண்டு வரைக்கும் வந்து அந்த டை வந்து அந்த பஃபர் சொல்யூஷனில் அப்படியே மெதுவாக டிஃப்யூஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த எண்டில் வந்து. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எஸ்ஜிஎஸ் பேஜில் வந்து நம்ம ரன் பண்ணணும். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும், ரொம்ப ஹீட் ஜென்ரேட் ஆச்சு இந்த பிளேட்டில் அப்படின்னா வோல்டேஜ் வந்து நம்ம 50 வோல்டேஜுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம், 100லேருந்து 50க்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பலாம் ஹீட் ஆகலை, ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த டையோட லெவல் பார்க்கும்போது இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் இது வந்து ஓவர் ஆயிரும் ஜெல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எஸ்ஜிஎஸ் பேஜ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸ், லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா ப்ரோட்டீனோடைய மாலிகுலர் வெயிட் அண்ட் அந்த ப்ரோட்டீன் பேண்ட் நேச்சர் வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெக்னிக் தான். இட்ஸ் அ கோல்டன் டெக்னிக் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இதிலேருந்து நீங்கள் மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கலாம். தென் ப்ரோட்டீன் வந்து டைமராக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். உங்கள் சாம்பிளில் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன் பேண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் பேண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான எஸ்ஜிஎஸ் பேஜ் டெக்னிக். பட் இது வந்து கொஞ்சம் லெபோரியஸ் ஆனது, ரொம்ப நேரம் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரியேஜென்ட் ப்ரிப்பரேஷனே லாங்காக எடுக்கும். ஸோ ஜெல் அசம்பிளி, அப்புறம் வந்து இன்னும் முடியலை, அந்த ஜெல் ரன் பண்ண அப்புறம் ஸ்டெய்னிங், அப்புறம் டீஸ்டெய்னிங் இருக்குது. ஸோ இது ஒரு லாங் எக்ஸ்பெரிமெண்ட். பட் இந்த எஸ்ஜிஎஸ் பேஜ் டெக்னிக் தான் ப்ரோட்டீனுக்கு மாலிகுலர் வெயிட் பார்க்குறதுக்கும் மற்ற ப்ரோட்டீன் கேரக்டரிஸ்டிக்ஸை ஓரளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் தான் லைஃப் சயின்ஸில் இருக்குது. இதை விட்டால் வேறு டெக்னிக் வந்து பேசிக் டெக்னிக் இதை முதல்ல பண்ணிட்டு தான் எல்சிஎம்எஸ் அதெல்லாம் வந்து பெப்டைட் மாஸ் ஃபிங்கர் பிரிண்டிங் அதெல்லாம் போவாங்க. பட் பேசிக்காக எஸ்ஜிஎஸ் பேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.